ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரேஸ்லெட் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரேஸ்லெட் செய்ய போகிறோம். அதுக்கு 8 mm பீட் எடுத்திருக்கோம், 3 mm பீட் எடுத்திருக்கோம், இந்த செயின் எடுத்திருக்கோம், லாக் பண்ணுறது எடுத்திருக்கோம், இந்த த்ரெட்டு எடுத்துகிட்டு இந்த லாக் பண்ணுற இதில் விட்டுக்கலாம். எடுத்துட்டு இங்கே பாருங்கள், நம்ம 2 சைட்லையும் 3 பீடு ஆட் பண்ணியிருக்கோம். 2 3 பீடு ஆட் பண்ணிவிட்டு இந்த சைடில் என்ன பண்ணுறோம், ஒரு பீடை ஆட் பண்ணி இந்த ரிவர்ஸில் லாக் பண்ண மாதிரி எடுக்கிறோம். பாருங்க, இப்படி எடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த சைடில் ஒரு 8 mm பீடும், இந்த சைடில் ஒரு 8 mm பீடு. இது பாருங்கள், இப்படி 2 சைட்லையும் 8 mm பீடு நம்ம எடுத்துட்டு இந்த சைடில் ஒரு 3 mm பீடு எடுத்துட்டு பாருங்க, இது லாக் பண்ண மாதிரி போட்டுக்குங்க. லாக் பண்ண மாதிரி நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். இது பாருங்க, அடுத்து 2 சைட்லையும் ஒரு பீடு போட்டுப்போம். ரெண்டு சைட்லையும் ஒரு பீடு ஆட் பண்ணியாச்சு. திரும்ப ஒரு பீடை போட்டு இந்த ரோப்பால் லாக் பண்ண மாரி போட்டுக்கலாம். அடுத்து இந்த சைடில் ஒரு 8 mm பீட் போடலாம். இந்த சைடில் ஒரு 8 mm பீடு, இந்த சைடில் ஒரு 3 mm பீடு ஆட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருந்து ஓவர்லாக் பண்ண மாதிரி இப்படி போட்டுக்கணும். இப்போ திரும்பவும் இந்த சைடில் 1 பீடு, இங்கே ஒரு பீடு, போட்டுட்டு இந்த பீடில் இந்த ரோப்பை இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நம்ம 8 mm பீடு போட்டிருக்கோம். திரும்ப 1 சைடில் 3 mm பீடை போட்டு இதில் இந்த மாதிரியே நம்ம தொடர்ந்து போட்டுட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ போட்டுட்டோம். இதுக்கு மேலே ஒரு பீட் ஆட் பண்ணிக்கலாம்.
8 mm பீட் போட்டிருக்கோம். இந்த சைட்லேயும் ஒரு பீட் போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த லென்த்து போதுமான்னு நம்ம பார்த்துக்கலாம். கையில் வச்சு பார்த்துக்குங்க லென்த்து போதுமானு. இன்னும் ஒரு 3 mm பீட். போட்டுட்டு இந்த சைடு இப்போ இந்த லென்த்து நம்மளுக்கு போதுமானது. இந்த லென்த்து இப்போ பாருங்கள், நம்ம இதை முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் 3 பீட் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3. அந்த மாதிரி இந்த சைட்லேயும் 3 பீட் ஆட் பண்ணிப்போம். 1 2 3. 3 பீட் ஆட் பண்ணிவிட்டு இந்த செயின் இருக்குல்ல விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போ நாட் போட்டுக்கலாம். 1 2 3 போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம். இப்படி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம நாட் போட்டுட்டோம். நாட் போட்டுட்டு இன்னொரு நாட் எதுக்கும் நம்ம திரும்ப ஒரு நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பிரேஸ்லெட் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.